அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசா தொழுகை நடத்தும் பொழுது ஆண் மையத்தாக இருந்தால், இறந்து போனவர் ஆணாக இருந்தால், அப்ப அவருடைய தலைக்கு பக்கத்துல தலைக்கு நேரம் நிற்பார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெண் மையத்தாக இருந்தால் அவங்களுடைய வயிற்றுக்கு நேரம் நிற்பாங்க. ஜனாசா அதாவது எதுக்குன்னு கேட்டா பின்னாடி வர்றவங்களுக்கு தெரிஞ்சு போறதுக்காக வேண்டி. திடீர்னு ஒருத்தவங்க வர்றாங்க, இமாம் எங்க நிற்கிறாருங்கிறத வச்சு நினைச்சுக்கலாம், ஆம்பளை இறந்துட்டாரா பொம்பளை இறந்துட்டாரான்னு கண்டுபிடிச்சிக்கலாம். அதுல ஏதாவது ஒரு வித்தியாசப்படுத்தணும் என்பதற்காக வேண்டி எல்லாத்திலையும் ஒரு சிஸ்டம் வச்சிருப்பாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால ஆண் இறந்தவர் ஆணாக இருந்தால் இந்த ஜனாசா இப்படி போடுறோம் இல்லையா, அவர் தலைக்கு நேரம் நிற்கணும், தலைக்கு நேரம் இமாம் நிற்கணும். பெண் மையத்தாக இருந்தால் அவங்களுடைய வயிற்றுக்கு நேரம் நிற்கணும், ஒரே மாதிரியா நின்றக்கூடாது. ஆணுக்கு தனியாக, ஆண் மையத்துக்கு தனியாக இமாம் நிற்க வேண்டும், பெண் மையத்துக்கு வேற இடத்துல நிற்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெண்மணி வயிற்றுப்போக்கில் இறந்த பொழுது இப்போ சல்லா அலைஹன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகாம வஸ்தஹா, அவருக்கு தொழுகை நடத்தும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணுடைய நடுப்பகுதியில் வயிற்றுக்கு நேர அவர்கள் நின்றார்கள் என்ற ஹதீஸ் சஹீஹுல் புகாரியில 332, 1331, 1332 ஆகிய ஹதீஸ்களில் நம்ம பார்க்கலாம். இது பெண் ஜனாசாவா இருக்கும் பொழுது அவங்க வயிற்றுக்கு நேரம் நின்றிருக்கிறார்கள் என்பதற்கு ஆதாரம். அதே மாதிரி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்க ஒரு ஜனாசா, ஒரு ஆணுடைய ஜனாசாவை கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்த உடனே ஃபகாம ஹியால ரஸிஹி, தலைக்கு நேரம் நிற்கிறாங்க. அனஸ் ரலியல்லாஹு, இது ரசூலுல்லாஹ் சம்பந்தப்படலை, இப்ப பின்னாடி வரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தப்படலை. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜனாசா தொழுகைக்காக நிற்கும் பொழுது ஒரு ஜனாசா கொண்டு வர்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆம்பளை ஜனாசா. ஆம்பளை ஜனாசாவுக்கு தலைக்கு நேரம் அவர்கள் நின்றார்கள். பிறகு சும்ம ஜாவு பி ஜனாசத்தி இம்ராத்தி மின் குரைஷின், குரைஷ் வம்சத்தை சேர்ந்த ஒரு பெண்ணுடைய ஜனாசாவை உடலை கொண்டு வந்தார்கள். அப்ப என்ன செஞ்சாங்கன்னா ஃபகாம ஹியால வஸ்தி சரீர், அந்த சரீர்னா சந்தாக்கு பெட்டியுடைய நடுப்பகுதியில் நினைஞ்சுக்கிட்டாங்க. சந்தாக்கு பெட்டியோட வச்சு தான் தொழுவிப்பாங்க, பாடி வெளியே எடுத்து வச்சு செய்ய மாட்டாங்கல்ல. அந்த சந்தாக்கு பெட்டியுடைய நடுப்பகுதியில் என்ன செஞ்சாங்க, நின்றார்கள். அப்ப நின்ற உடனே சஹாபாக்கள் காலத்துல, தாபீன்கள் காலத்துல எல்லாம் எதையாவது ஒன்று செஞ்சாங்க, வித்தியாசமா செஞ்சாங்க என்று சொன்னா தனித்தனியா இருக்கும்போது யாரும் கவனிச்சிருக்க மாட்டாங்க. பெண் மையத்து வரும்போது நடுவில் நின்றுப்பாரு, அது ஒரு டிஃபரெண்டா தெரியாது, மக்கள் எங்க நின்றாருன்னு கவனிக்க மாட்டாங்க. ஒரு ஆண் மையத்து வரும்போது தலைக்கிட்டு நிற்பாரு, அதையும் மக்கள் கவனிச்சிருக்க மாட்டாங்க. ரெண்டும் வரும்போது டிஃபரெண்ட் காட்டுறாரு, அப்பதான் மக்களுக்கு தெரியும். பக்கத்துல கொஞ்ச நேரத்துக்கு ஒருக்கா ரெண்டு மையத்து வந்த உடனே இங்க நிக்கிறாரு, மர இங்க மாறுறாரு. அப்ப என்ன இது, ஆம்பளைக்கு தனியா பொம்பளைக்கு தனியா நிக்கிறாருன்னு இப்பதான் மக்கள் கவனிக்கிறாங்க. ஏதோ புதுசா பார்த்தாலும் உங்களுக்கு வித்தியாச சந்தேகம் வந்தாலும் உடனே அபுல் அலா பின் ஜியாதுங்கிற ஒருத்தர் அங்க நிக்கிறவர் கேட்கிறாரு, ஹாக்கதா ராயத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காம அலல் ஜனாசத்தி மகாமக மின்ஹா வமினர் ரஜுலி மகாமக மின்ஹு. இப்ப ஆண் ஜனாசாவுக்கு நீங்க நின்றீங்களே இந்த மாதிரியான இடத்திலையும், பெண் ஜனாசாவுக்கு நீங்க நின்றீங்களே இந்த மாதிரியான இடத்திலையும் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று இருக்கிறாங்களா, நீங்களா இஷ்டத்துக்கு செய்றீங்களா அப்படின்னு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட அவர் கேட்கிறார். கேட்டவன கால நாம், ஆமா ரசூலுல்லாஹ் செஞ்சதை பார்த்தா நான் செய்கிறேன், நானா இஷ்டத்துக்கு செய்யல. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண் மையத்துக்கு நடுவில் நின்றார்கள் என்பதற்கு ஆதாரம் கிடைக்கிறது புகாரில. ஆம்பளை மையத்துக்கு தலைக்கு நேரம் நின்றார்கள்ங்கிறதுக்கு நேரடியா ஆதாரம் கிடைக்கல. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரெண்டுக்கு டிஃபரெண்ட் பண்ணி அவங்க தொழுது காட்டி விட்டு ஒருத்தர் கேள்வி கேட்கும் பொழுது இப்படித்தான் நானும் பார்த்திருக்கிறேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. இது ஆதாரபூர்வமான ஹதீஸ் தான். இது திருமதியில 955, அபுதாவுதுல 2779, இப்னு மாஜாவுல 1483, முஸ்னத் அஹமதுங்கிற நூல்ல 11735, அதே நூல்ல 12640. இந்த எண்கள்ல எல்லாம் ஆண் மையத்துக்கு ஒரு இடத்துல நிற்க வேண்டும், பெண் மையத்துக்கு தொழுகிறதா இருந்தால் ஒரு இடத்துல நிற்க வேண்டும் என்பதை நம்ம காட்டிருக்கிறோம். ஏன்னா துவா செய்யும் பொழுது துவா செய்யறோம் இல்லையா, இவரை மன்னிப்பாயாக நம்ம அரபில சொல்றதா இருந்தா அல்லாஹு மக்ஃபிர் லஹுன்னு சொல்லணும் ஆம்பளையா இருந்தா. பொம்பளையா இருந்தா அல்லாஹு மக்ஃபிர் லஹா அப்படின்னு சொல்லணும், ஹூ ஹான்னு மாத்தணும். அப்ப அரபியில் அந்த துவா ஓதும் பொழுது ஆம்பளைக்கு உரிய வார்த்தை பெண்ணுக்கு உரிய வார்த்தை எங்க பயன்படுத்தணும் என்பதை பின்பற்றவங்களுக்கு தெரிய வேண்டும் என்று சொன்னால் பார்த்தவனே அடையாளம் இருக்க வேண்டும். அதுதான் ஒரு அறிவுபூர்வமாக தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்திருக்கிறாங்க. இது ஒரு விஷயம்.